அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம். பத்திரிகையாளர்கள் ஆடி செந்தில்நாதன், ஜென்ராம், யூடியூப் ரூட்டஸ் மைனர், ட்ரைப்ஸ் கரிகாலன், பேரலை மில்டன், இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் முன்னாள் நீதிபதிகளான சந்துரு மற்றும் ஹரிபரந்தாமன் ஆகியோர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதில் உச்சநீதிமன்றத்திலையும் சரி, உயர்நீதிமன்றத்திலையும் சரி, நீதிபதிகளோட நியமனம் அப்படிங்கிறது சரி வர நடக்கிறது கிடையாது. கடைசி 5 வருஷத்தில் மட்டும் 74% நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினராகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10% கூட இல்லாதவங்க எப்படி 74% வந்தாங்க? 90% இருக்கிறவங்களுக்கு வெறும் 5% இடம் தான் கிடைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக சாதியும் மதமும் இங்கே முக்கியமான ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்தியாவுடைய நீதி அமைப்பு இருக்குல்ல, இந்த நீதி அமைப்பில் இப்போ கீழமை நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுது. அங்கே பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு சமூகங்களை சேர்ந்தவங்க நீதிபதிகளாக இருக்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் அப்படின்னு வரக்கூடிய அந்த மேல்தட்டு இடங்கள் அப்படின்னு வருகிற பொழுது அது முழுக்க அங்கே இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிறத காரணமாக வச்சே இவங்க ஒரு ஆதிக்கத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த நீதி அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயர்தட்டு வர்க்கத்துக்கு உரியதாகவே இருக்குது. இது எங்கேருந்தே நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய பிள்ளைகள் அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகவும் தலைமை நீதிபதிகளாகவும் வந்துட்டாங்க. அது பலரே வந்துட்டாங்க. ரெண்டாவது, இந்த உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர்களாக வரக்கூடியவர்கள் இருக்காங்களே, இவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு பார்த்தா தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள்லேருந்து தான் வர்றாங்க. இப்போ நம்ம ஊரில் திருச்சியில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு தேசிய சட்டக்கல்லூரி இருக்குது. இந்த கிளாட் எழுதி படிக்கக்கூடிய படிப்பு, அதோடைய ஃபீஸும் அதிகம். அங்கே ரிசர்வேஷன் இருக்குது, ஆனால் ரிசர்வேஷன் பின்பற்றப்படுறது கிடையாது. இந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இங்கே இருக்கக்கூடிய சீனியர் வழக்கறிஞர்கள், இவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா இந்த தேசிய சட்டக்கல்லூரிகளில் தான் படிக்கிறாங்க. இவங்க யாரும் மாநில அரசுகள் நடத்தக்கூடிய சட்டக்கல்லூரிகளில் படிக்கிறதில்ல. அப்போது அதுக்கு நுழைவுத் தேர்வே ரொம்ப கடினமானது. கிளாட்டு கிளியர் பண்ணுறது, கிளாட்டு கிளியர் பண்ணி வருகிற பொழுது அங்கே இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறதில்ல. ரெண்டாவது, ஃபீஸும் அதிகம். அப்போது இப்போ மாநில சட்டக்கல்லூரிக்கு ஃபீஸ் 1500 2000 ரூபாயில் முடியுது. ஆனால் தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அங்கே போகிறப்ப லட்சங்களில் வருது. அப்போ அந்த இடமும் ஒரு இடமா இருக்குது. அப்போ ஏற்கனவே வசதி வாய்ப்புகள் இந்த இருக்கக்கூடிய இந்த சட்டத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய புழங்கக்கூடியவங்களுடைய பிள்ளைகள் தான் இந்த உயர் பல்கலைக்கழகங்களுக்குள்ள, கல்லூரிகளுக்குள்ளே வர்றாங்க. அங்கேயே சமூக மூலதனம் ப்ளே பண்ணுது. ஆமாம், சமூக மூலதனம் அங்கேயே ப்ளே பண்ணுது. நீங்கள் இவங்க எல்லாருமே எங்கே படிச்சிருப்பாங்க பாருங்களேன். எல்லாருமே இந்த மாதிரி தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் தான் படிச்சிருப்பாங்க. அப்போ இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2022 சமயத்தில் தமிழ்நாடு இப்போ இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எதிர்கட்சியாக இருந்தப்பவே 2020-21 அந்த காலகட்டத்திலே திமுகவுடைய பொருளாளர் TR பாலு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு, தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்ன அப்படின்னா, இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகம் இருக்குல்ல, சட்டக்கல்லூரி, அதுக்கான வேந்தர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான். ஆனால் அதோடைய செலவு, இடம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது தமிழ்நாடு அரசு. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை அங்கே நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதினார். அது வழக்கு கூட தொடர்ந்தார் நினைக்கிறேன். ஆனால் இந்த கல்லூரிகளில், தேசிய சட்டக்கல்லூரிகளில் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சியை தவிர வேறு எங்கேயும் 27% இடஒதுக்கீடே பின்பற்றப்படுறதில்லை. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு பின்பற்றப்படுறதில்லை. இன்றைக்கி அதில் பெங்களூர், ஏன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த சட்ட பல்கலைக்கழகம் நம்பர் 1 இருக்குது அதுக்கு இருக்கக்கூடிய ரேங்கிங்கில். அங்கே இவங்க யாராவது போக முடியுமா அப்படின்னா போகவே முடியாது. அந்த இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப பாராளுமன்றத்தில் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் அது சம்பந்தமாக பதில் சொல்லக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த நீதி அமைப்புகளுக்குள்ள இடஒதுக்கீடு சட்டப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. சட்டப்படி இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல எல்லாம் இவங்க இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரிசாவில் ஃபஸ்ட்டு ரேங்க்குள்ளே ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா ஓபிசிக்குள்ளே பெங்களூர் கல்லூரி கிடைக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு அவர் மெரிட்டில் போய்
புவனேஸ்வர் கல்லூரியில் தான் சேர்றாரு. அப்போது புவனேஸ்வர் கல்லூரிக்கு அவர் போயிடுறாரு. ஆனால் புவனேஸ்வர் கல்லூரிக்கு போக வேண்டிய இடஒதுக்கீட்டின் வழியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க இங்கே மறுத்துடுறீங்க. அப்போ இடஒதுக்கீட்டின் வழியாக பிற்படுத்தப்பட்டவர்களுடைய நிரப்பக்கூடிய இடங்களை நீங்கள் இந்த கல்லூரிகள்லேயே முடிச்சிடுறீங்க. இன்னைக்கு சந்திரசூட் சொல்கிறாரில்ல, இப்போ தான் கீழமை நீதிமன்றங்களில் வர்றாங்க அப்படின்னு. கல்வியில் இடஒதுக்கீடு, தேசிய உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு எப்போவே கொடுக்கப்படாச்சு. கிட்டத்தட்ட 2008 அது அமலுக்கு வந்துருச்சு. 2008 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷமும் இவங்க தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை முறையாக அமுல்படுத்தி இருந்தால் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ள எந்த அளவுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு உயர்நீதிமன்றத்தில் இருந்திருப்பாங்க, உச்சநீதிமன்றத்தில் இருந்திருப்பாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவ்வளோ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 27% பேர் வர ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு கீழமை நீதிமன்றங்கள் நிரப்பப்பட்டிருக்க அளவுக்கு அங்கேயும் நிரப்பப்பட்டிருக்கும். ஆனால் அது சந்திரசூட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் கீழமை நீதிமன்றங்களில் பெண்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா, 20 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முடிவு தான் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து வெளியே வந்துட்டேன். ஆக இப்போ இருக்கிறவங்க இந்த ரிசல்ட்ன்றது 20 வருஷம் கழிச்சு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாருல, அதை எப்படி பார்க்குறது? அதாவது தமிழ்நாடு, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 1950களிலிருந்தே தொடருது. அப்போ கீழமை நீதிமன்றங்களில், மாவட்ட நீதிமன்றங்களில் அப்போவே இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனால் 1980 தான் முதல் இந்தியாவுடைய தாழ்த்தப்பட்ட பட்டியல் பிரிவு சமூகத்தை சேர்ந்த நீதிபதியே வர்றாரு. அதுக்கு பிறகு அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க அவர் வரதராஜன் ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் ரேன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் 2008க்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அகில இந்திய இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கல்வியில் உறுதி செய்யப்பட்ட அந்த பிறகு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாலே இன்றைக்கி நிறைய பேர் வந்திருப்பாங்க. மாநில அளவில் இப்போ தான் வர்றாங்க, இப்போ தான் கீழமை நீதிமன்றங்களில் வர்றாங்கன்னு சொல்கிறதே ஒரு பச்சை பொய். ஏன்னா தமிழ்நாடாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், இங்கெல்லாம் இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்டு சில 10 ஆண்டுகள் கடந்துருச்சு. அந்த பல 10 ஆண்டுகள் இங்கே நீதித்துறைக்குள்ளே இடஒதுக்கீட்டின் வழியாக மாணவர்கள் வந்துட்டாங்க. அவர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட்டியல் போட்டாலே நம்மளால் சீனியர் மோஸ்ட் லாயர்ஸாக நம்ம பட்டியல் போட்டாலே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஒரு பட்டியலாகவே நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு ஏன் கிடைக்கல? இப்போ இன்றைக்கி அரசியல் கட்சி அப்படின்னு சார்ந்து எடுத்துக்கிட்டால் கூட, திமுகன்னு விட்டுட்டா கூட அதிமுகவில் இருந்த நவநீத கிருஷ்ணனே சீனியர் தானே. இவங்கெல்லாம் அரசியல் ரீதியாக இயங்கக்கூடியவங்க. ஆனால் இதே மாதிரி இயங்காமலும் நிறைய பேர் தொழில் நிமித்தமாகவே இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சா? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே உயர்நீதிமன்றத்தில் இந்த நிலைமை தான். ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் அப்போ போனீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு, சமூக நீதி இதெல்லாம் பேசி ஒவ்வொரு முறையும் முட்டி மோதி இருக்கக்கூடிய தமிழ்நாடு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்ட பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் எழுதுகிற அளவுக்கு விழிப்புணர்வு பெற்ற தமிழ்நாட்டிலேயே இதுதான் உயர்நீதிமன்றத்துடைய அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது முழுக்கவே அது எப்படி ஐஐடியை சொல்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்திலிருந்தே பெரியார்லேருந்து பல்வேறு திராவிட இயக்க தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, அது உச்சக்குடுமி நீதிமன்றம் அப்படிங்கிறது. அது இப்போ இன்னும் அதிகமாக மாறியிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஜாதி ரீதியாக மேல் தட்டு வர்க்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான் போக முடியறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது என்னவா மாறுது அப்படின்னா முழுக்க இவர்களுக்கானதாக மட்டும், அதாவது உயர்ஜாதிக்காரராக இருந்தாலும் பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாடு உடையவர்களாக இருக்கிறவங்க தான் போக முடியுங்கிற நிலைமைக்கு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சந்திரசூட் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் அப்படின்லாம் பேசுகிறார்ல, ஆனால் சந்திரசூட் எப்படி வந்தார்? அவருக்கு வந்த உடனே அவர் சீனியர் சோசியலிஸ்டாக அவரை போடுறாங்க, அதுக்கு எதிர்ப்பு வருது. அவரை உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் வர்றாரு. அவரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கொலிஜியம் பரிந்துரையெல்லாம் கொடுக்கறதுக்காக சட்ட அமைச்சரோடு அவங்க அப்பா டெல்லியில் உட்காந்து பேசுகிறாரு. அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் நான் வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்கள் அப்பா ராம்ஜெத் மலானியோட உட்காந்து பேசியிருக்காருல,
உங்கள் அப்பா ராம்ஜெத்மலானி இன்னும் சிலரும் சேர்ந்து அதுக்காக லாபி பண்ணியிருக்காங்கல்ல. உங்களுக்கு வந்து எதிர்ப்பே தெரியும், உங்களுக்கு போதிய வயது இல்லை, அனுபவம் இல்லை, 3 வருஷமாவது போகட்டும் 5 வருஷமாக போகட்டும்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா. இதெல்லாம் இன்றைக்கி ஆவணப்பூர்வமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய சமூகம், உங்களுடைய ஜாதி பின்புலம், உங்கள் அப்பாவுடைய அரசியல் பின்புலம், தொடர்புகள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் குறுகிய காலத்தில் நீங்கள் வந்து சீனியர் வழக்கறிஞராக அங்கீகரிக்கப்படுறீங்க. விரைவாக நீங்கள் வந்து குஜராத்தில் நீதிபதியாக நியமிக்கப்படுறீங்க. அப்புறம் உடனடியாக தலைமை நீதிபதியாக வர்றீங்க. உடனடியாக இதுக்கும் வர்றீங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியும் வர்றீங்க, அங்கேயும் தலைமை நீதிபதியாக வர்றீங்க. இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ராம்ஜெத்மலானிலிருந்து பல பேர் உதவி இருக்காங்க. அப்போ இது எதையுமே நீங்கள் எங்கேயுமே குறிப்பிடலை. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இப்போ தலைமை நீதிபதியாகி ஓய்வு பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இதுவே ஒரு பச்சை பொய். சட்டக்கல்லூரியில் படித்து முடித்து விட்டு வந்து சில ஆண்டுகள்லேயே யாருக்கு வந்து இந்த சீனியர் வழக்கறிஞரா மூத்த வழக்கறிஞரான அந்த பதவி எப்படி கிடைக்கும்? அப்போ உங்களை மாதிரியான ராம்ஜெத்மலானி மாதிரியான அன்னைக்கு ராம்ஜெத்மலானினா அன்னைக்கு ரவிசங்கர் பிரசாத் யாரோ ஒருத்தரோட இந்த மாதிரி தொடர்புகளில் லாபியில் இருக்கக்கூடிய இந்த சமூக மூலதனம் தான் இங்கே பிரதிபலிக்குது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு வந்து சந்துரு சாரும் ஹரிபரந்தாமன் நீதியரசர்கள் இவங்க 2 பேரும் கேட்குறது. இந்த கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நீதி அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு விரோதமான எல்லா கட்டமைப்புகளையும் அது கேள்வி கேட்குது. ஏன் வந்து தேசிய சட்டக்கல்லூரிகளில் ஃபீஸ் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது? அது 2000 ரூபாய்க்கு வைக்க வேண்டியது மாநில அரசாங்கம் நடத்துது. மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரிகளில் ஃபீஸ் கம்மி தானே. அந்த மாதிரி நீங்கள் வச்சாலே ஒரு பையன் வந்து எல்எல்பி வந்து நேஷனல் லா ஸ்கூலில் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவன் 5 to 6 லட்ச ரூபா செலவு பண்ணணும். ஓகே, அவன் புவனேஸ்வரில் போய் தங்குறான்னா ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்ந்தால் அது 10 லட்ச ரூபாய் போய் முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு 2020-21 சில ஆய்வுகளே வந்துச்சு. இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய இந்த சட்ட பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடியவர்களுடைய வருமானம் குறைந்தவர்கள், அதாவது வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் குறைந்தவர்களுடைய பிள்ளைங்க எத்தனை %? 1-2 தான் வர்றாங்க. அதுவும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு சமூகங்களை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தப்போ மொத்தமே 10 பேருக்குள்ளே கூட வரல. இப்படியான காலகட்டத்தில் தான் டிஆர் பாலு வந்து அந்த லெட்டரை எழுதினார். அப்போ நீங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக வச்சுருக்கீங்க, இடஒதுக்கீடை மறுத்து சமூக ரீதியாக வச்சுருக்கீங்க, அதை எட்டவே முடியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒருத்தர் வந்து ஒரு மாவட்ட சட்டக்கல்லூரியில் படித்து சென்னை மாதிரியான உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர்கிட்ட சேர்ந்து அவர்கிட்ட சில ஆண்டுகள் பணியாற்றி அதுக்கப்புறம் அவர் தனியாக வழக்கு நடத்தி அதுக்கு பிறகு வந்து சீனியர் வழக்கறிஞர் ஆகி அதுக்கு பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிறது அப்படிங்கிறது 20 வருஷம் இல்லை 30 வருஷம் முடிஞ்சிடும். சந்திரசூட்டுக்கு கிடைச்ச வாய்ப்பு இவர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ ஆனால் நேஷனல் லா ஸ்கூலுக்கு ஒரு பையன் போகிறான், கிளாட் எழுதி கிளியர் பண்ணி போகிறான் அப்படின்னா அவனுக்கு குறைந்தபட்சத்தில் இடஒதுக்கீடும் கட்டண சலுகையும் இருந்துச்சு அப்படின்னா அவன் நேராக அங்கே ஒரு சமூக மூலதனம் கிடைக்கும். நேஷனல் லா ஸ்கூலுக்கு போகிறப்ப அங்கே வந்து உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள், இந்தியாவுடைய மிக மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வருவாங்க. அவர்கள் வழியான சில தொடர்புகள் கிடைக்கும். அது அவனுக்கு ஒரு புதிய ஒரு சமூக மூலதனத்தை கிரியேட் பண்ணும். அவன் வந்து அங்கே போகுவான். போகிறதுக்கான எல்லா வழிகளையும் அடைச்சி வச்சுட்டு ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பச்சை அயோக்கியத்தனம்னு நினைக்கிறேன் நான். இந்த ப்ராசஸ் பற்றி பேசுனீங்க. ஆனால் அவங்க குறிப்பிட்றது என்னென்னா, இப்போ என்னதான் வந்துட்டு நீதிபதிகள் சஜஸ்ட் பண்ணாலும் சரி, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கன்சல்ட் பண்ணி ஓகே பண்ணாலும் சரி, கொலிஜியை ஓகே பண்ணாலும் சரி, ஒன்றிய அரசோட தலையீடுதல் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நீதிபதிகள் 3 நீதிபதிகள் பக்கமாக நியமிக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாம், ஒன்றிய அரசுடைய தலையீடு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நீதிபதிகளுடைய செயல்பாடுகளிலே நமக்கு தெரியுது. அதாவது இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒரு நீதிபதி ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபி சார்பாக எலெக்ஷன் அடிக்கிறார், எம்பி ஆகிட்டார். இன்னொரு நீதிபதி மத்திய பிரதேசத்தில் ராஜினாமா, அவர் ஓய்வு பெற்று பிரிவு உபச்சார விழாவிலே நான் ஆர்எஸ்எஸ்க்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து 2 பேர் நேரடியாக பிஜேபி கூட்டத்திலே போய் பேசுகிறாங்க. நேரடியாக ஏபிவிபி கூட்டத்தில் நீதிபதிகள், சட்டத்துறை அமைச்சர், வழக்கறிஞர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இவங்கள்லாம் நீதிபதிகளாக இருக்காங்க, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் கொலிஜியம் பரிந்துரை பண்ணினாலும் ஒரு நடுநிலையான அரசியலமைப்பு சட்டத்தை நம்புகிறவர்களாக மட்டுமே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு இங்கே வந்து அனுமதி கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது நம்ம கேள்வி வருது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ பல பேருடைய பெயர்களை கூட இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஹரிபரந்தாமனும் சந்துரு சாரும் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய நீலகண்டன் ஒருத்தர், அடுத்து வந்து அந்த ஜான் சத்யன், அவர் சத்யன் அப்படின்னு இருந்திருந்தால் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சத்யன் இருந்திருந்தாலும் இவங்க ஏன்னா நீலகண்டனே இவங்க எடுக்கலை. அப்புறம் ஹமீதுன்னு ஒருத்தரை சொல்கிறாங்க. அப்போ இவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் காரணங்களுக்காக, அப்போ அரசியல் காரணங்களை ஒன்றிய அரசு நீதிமன்றத்தில் தலையிடுது அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய
செயல்பாடுகளில் புரியுது. அடுத்து இவங்க வெயிட்டிங்கில் வச்சிருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய பெயர்களும் அவங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணங்களும் இருக்குது. இப்போ சோசியல் மீடியாவில் நேரடியாக ஏபிவிபி கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டவர் நீதிபதியாகவே இருக்கிறாரு. நீதிபதியாக இருக்கிற பொழுதே வந்து கலந்துக்கிறாரு. ஆனால் சமூக வலைதளங்களில் மோடிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக காரணங்கள் சொல்லப்படுவதாக சொல்கிறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு வகையில் அவர் இன்னும் பரிந்துரைக்கப்பட்ட லிஸ்ட்டில் தான் இருக்கார். ஆனாலும் நீங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தணுங்க. ஆனால் ஏபிவிபி கூட்டத்தில் கலந்துக்கலாங்கிறீங்க. இந்த இடம் இருக்குல்ல, இதை வந்து இந்த பேலன்ஸ் வந்து எப்போ மாறுதோ அப்போ தான் வந்து இந்த நீதித்துறைக்குள்ள ஓரளவு அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள் வருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். நீங்க சொன்ன முறை வந்து அவங்களும் குறிப்பிடுறாங்க. அதாவது விக்டோரியா கௌரின்றவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசக்கூடியவர். அவருடைய நியமனத்தில் வந்துட்டு டிஸ்பியூட் சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து பேசுறது இவங்களுடைய இதெல்லாம் நான் பேக்ரவுண்ட்லாம் பார்க்கறது கிடையாது, நாங்கள் அவங்களுடைய தகுதியை மட்டும் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க. அதே சமயம் பார்க்கும்போது ஜான் சத்தீன் ஆகட்டும், ஹமீத் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வேற இவங்க வந்து அரசியல் கருத்துக்கள் வச்சிருக்கிறாங்க, அரசியல் பார்வை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கருத்து அவங்களுடைய இடம் மறுக்கப்பட்டதாக பார்க்க முடியுது. இது எப்படி ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்க முடியும்? அதான் இப்போ அவங்க அந்த விக்டோரியா அவங்க தமிழ்நாட்டில் தான் பண்ணப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் அவங்க நியமிக்கப்பட்ட உடனே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா மதுரை நீதிமன்றத்தில் தான் அவங்க இங்கே வர்றாங்க. மதுரையில் அவங்கள விட சீனியரான பல வழக்கறிஞர்கள் இருக்காங்க. கீழமை நீதிமன்றங்களில் எக்ஸ்பீரியன்ஸான பல நீதிபதிகளும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவங்க வர்றாங்க. அவங்களோட ஆர்எஸ்எஸ் தொடர்பும் ஆர்எஸ்எஸ் சார்பான தீர்ப்புகளும் அவங்க அதுதான் அவங்க காரணம் அப்படிங்கிறது விமர்சனமாக வருது. அப்படி வருகிற பொழுது இவங்க தகுதின்னு சொல்கிறாங்க. அப்போ தகுதியின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க இன்னும் அதிகமான நீதிபதிகளே இருக்க முடியும். அது எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு தான் கொண்டு வர்றீங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும்ல. நீலகண்டன் 2022 பரிந்துரைக்கப்படுறாரு. அவருக்கு ஏன் அவர் நியமிக்கப்படலை அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லுங்கள். அடுத்து வந்து ஜான் சத்யன் பரிந்துரைக்கப்படுறாரு. இதன் காரணமாக அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லுங்கள். அதே தான் ஹமீதுக்கும். நீங்கள் இந்த காரணங்களை கூட உங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன் ஒரு கொலிஜியம் பரிந்துரைத்தும் ஒருத்தரை நீதிபதியாக நியமிக்க முடியல அப்படிங்கிறதுக்கான காரணத்தையே வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு இந்த அரசியல் இருக்குது. அப்போ இதையெல்லாம் ஆனால் நீங்கள் விக்டோரியாவுக்கு மட்டும் தெளிவாக சொல்கிறீங்க, நாங்கள் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க. தகுதி அப்படிங்கிறீங்க. இந்த தகுதி அப்படிங்கிறதே எது தகுதி? இப்போ இடஒதுக்கீடு கேட்குற எல்லா இடத்துலையும் பேசப்பட்டதே இந்த தகுதி தான். ஆனால் தகுதி அப்படிங்கிறதே ஒரு மோசடி அப்படிங்கிறது தமிழ்நாடு நிரூபிச்சு. அவங்க என்ன தகுதி சொல்றாங்கன்னா, அவங்க 10 வருஷம் சீனியர் இருந்தால் மட்டும் போதும், அது மட்டும் போதும். அப்போ 10 வருஷம் சீனியராக இருந்தால் மட்டும் போதும். அப்போ நீலகண்டன், ஹமீது, ஜான் சத்யன், இது இன்னொரு பெரிய பட்டியலை எடுக்க முடியும். அப்போ அவ்வளோ பெரிய பட்டியல்கள் இருக்கிறப்ப இவங்களுக்கு மட்டும் தகுதிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற தகுதி அதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் விரும்புகிற தகுதி ஆர்எஸ்எஸ் சார்பாக இருக்குது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் சார்பு நிலைப்பாடு எடுத்தால் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நியமிச்சுக்குவீங்க. அவங்க அதுக்கு காரணம் தகுதி அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த தகுதின்னு சொல்கிறது இருக்குல்ல, அடிப்படையில் அதை விட ஒரு மோசடியான வார்த்தையே கிடையாது அப்படிங்கிறத தமிழ்நாடு நிரூபிச்சிருக்கு. இடஒதுக்கீடு பேசப்பட்ட பொழுதெல்லாம் சொல்லப்பட்டது. முதல் முறையாக மருத்துவத்துறையில் தான் இடஒதுக்கீடை ரத்து பண்ணி தகுதியை தான் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தோன்னா 1950 உயர்நீதிமன்றத்தில் வழக்கா போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தகுதி அப்படின்னு அவங்க முன்வைக்கப்பட்டதை ஓரங்கட்டி நீண்ட போராட்டம் நடத்தி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தமிழ்நாடு இடஒதுக்கீடு உரிமையை பெற்றதுனால தான் இன்னைக்கு சுகாதாரத்துறையில் நம்பர் 1. 1950 மறுக்கப்பட்ட இடஒதுக்கீடை பறித்து இந்தியாவின் சுகாதாரத்துறையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு வந்து நிற்கிதுல, இடஒதுக்கீட்டின் வழியாக தான் வந்துச்சு. நீங்கள் சொன்ன தகுதியை விட இடஒதுக்கீடு தகுதியான மருத்துவர்களை உருவாக்கியிருக்கு, தகுதியான கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கு. அதுதான் நீதிமன்றத்திலையும் நடக்க போகுது. அது நீங்கள் சமூக ரீதியான இடஒதுக்கீடை வழங்குகிற பொழுதும், எல்லா தரப்பை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்குகிற பொழுதும், உங்களுடைய அரசியல் காரணங்களை புறந்தள்ளி விட்டு தகுதியானவர்களை நியமிக்கிற பொழுதும் தான் தகுதியான தீர்ப்புகள் வரும். பரம்பரையாக சந்திரசூட் மகன் சந்திரசூட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த நீதிமன்றம் கடைசி வரைக்கும் அது உச்சக்குழுமி மன்றமாகவும் இந்த நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாகவும் தான் போவாங்க. இப்போ சந்திரசூட் வந்து பேசுகிறார்ல, அவருடைய காலகட்டத்தில் நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படின்னு. அவருடைய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் தேங்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அவருடைய காலகட்டத்தில் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஒரு நிர்வாக ரீதியாக கூட அவர் தலைமை நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அவர் நினைத்திருந்தால் காலியாக இருந்த எல்லா நீதிபதிகள் பதவிகளையும் நிரப்பியிருக்க முடியும். அதில் இவர் வந்து சமூக இந்த இடஒதுக்கீடின் அடிப்படையில் நிரப்பியிருக்க முடியும்.
ஏன்னா அங்கே 30 ஆண்டுகளாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் உயர்நீதிமன்றங்களில் தகுதியான வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் பட்டியல் போட்டே நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய நீதிபதிகள் பலரும் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் மறுக்கப்பட்டதுக்கு காரணம் சந்திரசூட் காலகட்டத்திலையும் ஏன் மறுக்கப்பட்டுச்சுன்னா, அவர் இவ்வளத்தையும் பேசக்கூடியவர். அவர் காலகட்டத்தில் ஏன் நியமனங்களை போடலை, முழுசாக நிரப்பியிருக்க முடியும்ல. நாங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகரித்திருக்கிறோம் அப்படின்லாம் கதை விடக்கூடாது. ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் அதிகம், எல்லாமே மாறி இருக்குது. அதில் எண்ணிக்கை கூடும். 10-30 நீதிபதி இருந்த பொழுதை விட இப்போ எண்ணிக்கை கூடியிருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் பேசக்கூடாது. இருக்கக்கூடிய இடங்களை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடஒதுக்கீடு நீங்கள் நிரப்பக்கூடாது. இடஒதுக்கீட்டின் அடிப்படைன்னு சொல்லி கூட நிரப்ப வேண்டாம். அந்தந்த மாநிலங்களிலிருந்து இவங்களே இவர் காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டவங்க தானே. இந்த 3 பேருமே சந்திரசூட் காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டவங்க தானே. ரைட். அப்போ இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு பூசி மொழி தான் அவர் பேசுகிறாரு. இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்திலேயே இருக்கிற 34 நீதிபதிகளில் 12 பேர் கிட்டத்தட்ட ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சந்திரசூட் மேலே வந்துட்டு வழக்குகள் வந்துட்டு ஒரே நீதிபதிக்கு ஒதுக்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இதையெல்லாம் சந்திரசூட் பார்க்காம இப்போ வெளியே வந்துட்டு நான் வந்துட்டு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கேன், முன்னாடி இருக்கிற தீர்ப்பெல்லாம் எடுத்து போட்டு நான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, அவருடைய தீர்ப்புகளே முழுமையாக விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு தமிழ் இந்தியா முழுக்கவே. அவருடைய காலகட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அவரே கடைசியாக பேசுனது, நான் என்னவாக நினைவு கூறப்படுவேன் அப்படின்லாம் அவரே கேட்டார். அவர் என்னவாக நினைவு கூறப்படுவார் அப்படின்னா, இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதித்துறையில் அவர் ஒரு மோசமான நிர்வாகி. ஏன்னா வழக்குகள் தேங்கியிருக்கு. அப்புறம் அவர் ஆரம்பித்து வச்சது தான் அந்த பாபர் மசூதிக்கான இறுதி தீர்ப்பு. அதுதான் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வரைக்கும் விடியுது. இதுக்கு பிறகு இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னெலாம் அவங்க பேசுனாங்க. ஆனால் ஞானபாபியாக இருக்கட்டும், இன்றைக்கி திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க அந்த பாபர் மசூதி ஒன்றா இருந்தது இன்றைக்கி பல பிரச்சனைகளாக இந்துத்துவவாதிகள் கொண்டு வர்றதுக்கு காரணம் இவர் கொடுத்த தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பை எழுதுனதே இவர் தான் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அப்போ இப்படி அடுத்து அந்த குஜராத்தில் நீண்ட காலமாக சட்டத்துறை செயலராக இருந்த நீதிபதிக்கு பாஜக சார்புடைய பாஜகவுக்கு எதிரானவர்களுடைய வழக்குகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அரசியல் ரீதியாகவே முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெடுஞ்சாலைத்துறை விசாரணையை நடத்தக்கூடாதுன்னு சொன்னதிலிருந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் இவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா வழக்குகளையும் ஒரே நீதிபதிக்கிட்ட கொண்டு போய் தீர்ப்புகள் வாங்கப்பட்டுச்சு. வழக்குகள் ஒதுக்கப்பட்டதில் பிரச்சனை இருந்துச்சுங்கிறதெல்லாம் நீதிபதிகளே பேசியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்துடைய உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் சங்கத்துடைய முன்னாள் தலைவர்களே பேசியிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு நான் உன்னதமான தீர்ப்புகள் வழங்குகிறேன் அப்படின்னு அவர் மீண்டும் மீண்டும் கதை சொல்ல ஆசைப்படுறாரு அப்படின்னா அவர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் வரலாறு அவருடைய செயல்பாடுகள்ல இருந்து தான் அவரை கணிக்கும். கொலிஜியத்தோட நடைமுறை வெளிப்படையாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஒரு நீதிபதி கொலிஜியத்தில் 2 முன்னாள் மாணவர்கள் சேர்ந்தால் ஒருத்தர் தனக்கு தோதாரங்களை நியமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த குரூப்பை இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு முன்னாள் நீதிபதி சொன்னதாக அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அந்த கொலிஜியத்தோட நடைமுறை அப்படிங்கிறது வெளியே மக்களுக்கு தெரிஞ்ச என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ கொலிஜியத்துடைய நடைமுறை வெளிப்படையாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு இருந்த ஒரு முக்கியமான சிக்கல். இப்போ கொலிஜியம் பரிந்துரை பண்ணாலுமே அவங்கள நியமிக்கிறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற அடுத்த சிக்கலுக்கு பாஜக கொண்டு வந்துருச்சு. இப்போ கொலிஜியம் இருந்த வரைக்கும் அதான் அந்த இடமே அப்படிங்கிறது இன்னைக்கு சட்ட பல்கலைக்கழகங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆனால் கடந்த காலங்கள் எடுத்து பார்க்குறப்ப எண்ணிக்கை ரொம்ப குறைவு. மொத்தமாகவே ஒரு 10 காலேஜஸ் தான். ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கல்லூரிகள், சில புகழ்பெற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்ட பல்கலைக்கழகங்கள், இங்கிருந்து வந்தக்கூடிய ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தான் உச்சநீதிமன்றத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவர்களிலிருந்து தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வர்றாங்க. அந்த நீதிபதிகள் அங்கேருந்து தான் கொலிஜியம் குழு அமைக்கப்படுது. இது எல்லாம் கடந்த காலத்தில் இருந்த முக்கியமான சிக்கல். அதையும் தாண்டினதா இன்னைக்கு மோடி அரசாங்கம் அந்த கொலிஜியத்திலேயே வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. இந்த மொத்த பிரச்சனைக்குமான தீர்வே எப்போ வரும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக நீதித்துறைக்குள்ள, அது உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சமூக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை வழங்குவதன் வழியாக அது கொலிஜியம் குழு நியமிக்கப்படுகிற பொழுது கூட அதில் இடஒதுக்கீடு இருக்கணும், அந்த குழுவில் இடஒதுக்கீடு இருக்கணும். அப்போனா தான் அப்போ இடஒதுக்கீடு கொடுக்கும்போது தான் நீங்கள் உங்களுடைய வட்டத்துக்குள்ளேருந்து வேறு ஆட்கள் நியமிக்க வேண்டிய தேவையே ஏற்படும். அந்த தேவை ஏற்படும் போது தான் இன்னொருத்தர் அங்கே வருவார். மொத்தமே அங்கே 4 முன்னாள் நீதிபதிகள், அவங்க எல்லாம் முன்னாள் நீதிபதிகளுடைய பிள்ளைகள், அவங்க அடுத்து அவங்களுடைய ஜூனியர்ஸு, இப்படியே போச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மொத்தம் ஒரு 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மட்டுமே. இப்போ சில கம்பெனிஸ் இருக்கும், ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணுவார், அவங்க காலேஜ்லேருந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் அவங்களுக்கும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துடும். டைரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் கேம்பஸ் இன்டர்வியூ அவங்க காலேஜ்லேயே போய் நடத்துவாங்க. அங்கேருந்தே ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அதே இதை வந்து நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இங்கே இன்னொருத்தர் பிரின்சிபல் வந்து அவன் அந்த காலேஜ் நம்ம காலேஜில் தான் படித்தான், ஆனால் இவன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான் அப்படின்னு முடிவெடுக்கிற இடத்துக்கு மோடி அரசாங்கம் போயிடுச்சு. இது இந்தியாவுடைய நீதித்துறையை மேலும் சீரழிக்கிற இடத்துக்கு தான் போகுது. இடஒதுக்கீடு மட்டும்தான், அது எல்லா வகைகளிலும் இடஒதுக்கீடு கொடுப்பது தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும். இந்த ரெப்ரசன்டேஷன் பற்றி பார்லிமெண்ட் கமிட்டி ஆகட்டும், இல்லை எம்பி வில்சன் அவர்கள் தனிநபர் மசோதாக்களை நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது இடஒதுக்கீடு சாத்தின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இப்போ 74, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் 75 சீட் இருக்குன்னா அதில் எல்லா சமூகத்தையும் நம்மளால ஃபில் பண்ணிட முடியுமா? அதுக்கான ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இடஒதுக்கீடு சாத்தியமா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு போலியான விவாதம் தான். இடஒதுக்கீடு கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் முழுக்க இடஒதுக்கீடு வழியாக நிரப்பப்படுது. பல பத்தாண்டுகளாக நிரப்பப்படுது. அங்கே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்த, அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து அங்கே வந்தவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கேருந்தே நீங்கள் வந்து சீனியர் வழக்கறிஞர்கள்லேருந்து மட்டும் இல்லை, நான் சொல்கிறது நீதிமன்றங்கள்லேருந்தே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது 75 பேரை நிரப்புகிற அளவுக்கு கம்மியானதெல்லாம் இங்கே இல்லை. எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும், ஒவ்வொரு ஜாதிக்குமா இல்லாட்டாலும் ஒவ்வொரு சட்டப்படி பிரிக்கப்பட்டிருக்கல, பிசி, எம்பிசி, பிசிஎம், இந்த வகையினரால் நிரப்புவதற்காக முடியும். அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அதை நிரப்புவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதை இவங்க செய்கிறதில்ல அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு தலைமை நீதிபதி வராருன்னா அவர் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வராரு. அவருக்கு வந்து உள்ளே வரும்போது இங்கே எந்தெந்த நீதிபதிகள் இருக்கிறாங்க, என்னென்ன வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி நியமனம் வழங்கலாம், எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வாதாடம் திறமை இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் அறியறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சஜஸ்ட் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிக்கலுக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்போ அது சிக்கலாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவங்களே தலைமை நீதிபதிகளாக நியமிச்சிக்க வேண்டியதான். அது இன்னும் எளிமையாக இருக்கும். நீங்கள் வந்து தமிழை வழக்காடு மொழியாக்கணும்னா வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய நீதிபதிகளுக்கு புரியாதுங்கிறீங்க, தலைமை நீதிபதி வெளி மாநிலத்திலேருந்து வர்றாரு அவருக்கு புரியாதுங்கிறீங்க. அப்போ இந்த சிக்கலெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரே வழி அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களை அந்தந்த மாநிலங்களுக்கு தலைமை நீதிபதிகளாக நியமிப்பது. அது ரொம்ப எளிதான வேலையும் கூட, அதை செஞ்சிடலாமே. ரைட், ஓகே, நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி. அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம். பத்திரிகையாளர்கள் ஆழி செந்தில்நாதன், ஜென்ராம், யூடியூப் ரூட்டஸ் மைனர், டிரைப்ஸ் கரிகாலன், பேரலை மில்டன், இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக.